ஹாய், திஸ் இஸ் ஃபீனிக்ஸ் ஏஞ்சல். எல்லாருக்கும் வணக்கம். இது செல்ஃப் ஐடென்டிக்கான ஒரு தேடல். நாளை புது புது சயின்டிஸ்ட், டாக்டர், இன்ஜினியர், டீச்சர், பைலட், ஆர்டிஸ்ட் என அனைவருக்கும் எனது வணக்கம். நம்ம மாணவ பருவத்தில் எல்லாரும் என்ன சிந்திக்கிறோம்? மார்க். அம்மா அப்பாலேருந்து பக்கத்து வீட்டுக்காரங்க வரைக்கும் எவ்வளோ மார்க்குன்னு கேட்பாங்க. நம்மள சில பேர் நமக்காகன்னு படிக்காம மார்க் ஏற்றுவாங்களே சொல்லணுமேன்னு படிக்கிறோம். சில பேர் மார்க் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட்னு நினைச்சு படிக்கிறோம். அதுக்கு மார்க் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லல, டேலண்ட்டும் இம்பார்ட்டன்ட்ல. மார்க்னு ஓடிட்டே இருந்தோம்னா நம்ம டேலண்ட் என்ன, நமக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குங்கிறது தெரியாமலே போயிடும். டேலண்ட்டை எப்படி வெளில கொண்டு வரணும்? டேலண்ட்டை வெளில கொண்டு வரதுக்கு ஃபியரை ஒதுக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நிறைய பேருக்கு ஃபியர் தான் ஒரு பெரிய வால். எதுக்கு பயப்படணும்? நம்மள்கிட்ட மிக முக்கியமான ஒரு விஷயமே நம்பிக்கை. உங்க எல்லாத்துக்கும் உசைன் போல்ட் தெரியும் நினைக்கிறேன். வெரி ஃபாஸ்ட் ரன்னர். அவரோட வேர்ல்ட் ரெக்கார்ட் யாராலும் பீட் பண்ண முடியாது. அவர் ஓடுறப்ப இத்தனை பேர் நம்ம கூட ஓடுறாங்க, அவங்களால நம்மளால வின் பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சிருந்தா அவரால் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டே வாங்கியிருக்க முடியாது. அதே மாதிரி அவர் கூட ஓடுறவங்க உசைன் போல்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் வின் பண்ணவர். அவரெல்லாம் நம்மளால ஜெயிக்க முடியுமா நினைச்சிருந்தா அவங்களால செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் கூட வாங்கியிருக்க முடியாது. செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் கூடன்னு சொல்லக்கூடாது, செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸும் பெரிய விஷயம் தான். செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் வாங்கியிருக்க முடியுமா? ரைட். இப்போ யுசைன் போல்ட் அவர் வின் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணார். என்னன்னா, அவர் மனசில் நிறைய போல்ட்ஸை டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணார். உசைன் போல்ட் ஃபிக்ஸ் பண்ண போல்ட்ஸ்னா என்னென்ன? ப்ராக்டிஸுங்கிற போல்ட், ஹார்ட் ஒர்க்குங்கிற போல்ட், டெடிகேஷனுங்கிற போல்ட், ஃபியர்லெஸ்னஸ்ங்கிற போல்ட். இந்த மாதிரி நிறைய போல்ட்டை உசைன் போல்ட் அவர் மனசில் ஃபிக்ஸ் பண்ணதுனால தான் அவரால் இப்படி சாதிக்க முடிஞ்சுது. அதே மாதிரி நம்மளும் நம்மளோட மனசில் இந்த மாதிரி போல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம், நமக்கு தேவையான போல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டோம்னா நம்மளும் ஒரு பெரிய ஆளாக இந்த உலகத்தை சாதிக்கலாம். சம்டைம்ஸ் நமக்கு ஃபிக்ஸ் பண்ண போல்ஸ் லூஸ் ஆகலாம். அந்த லூஸ் ஆன போல்ஸை அப்படியே விட்டுட்டோம்னா அது கலந்து விழுந்துடும். நம்ம அதை அடிக்கடி டைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி சில பல போல்ஸ் எனக்குள்ளேயும் கொஞ்சம் லூஸாக இருக்குது. அதை டைட் பண்ணுறதுக்காக இப்போ நான் மூவ் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் போல்ஸை டைட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஃபீனிக்ஸ் ஏஞ்சல் சைனிங் ஆஃப்.